Hello guys, welcome back to our channel Divasi Magic. நீங்க இப்ப தான் first time நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படினா உங்களுக்கு ஸ்பெஷல் ஹாய். நான் பிரியங்கா. So it's that time of the year. It's the month of love. So இந்த மாசத்துல நம்ம ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த சீரிஸ் வந்துட்டு 10 டேஸ்க்கு நம்ம கியூட்டான ஹேண்ட்மேட் DIY கிஃப்ட்ஸ் தான் பண்ண போறோம் நம்மளோட லவ்ட் ஒன்ஸ்க்காக. சோ இந்த சீரிஸ்க்கு வந்து ஹேண்ட்மேட் வித் லவ் அப்படின்ட்டு நேம் பண்ணிருக்கோம். இன்னையில இருந்து 10 டேஸ்க்கு நம்ம வந்து கியூட்டான கிஃப்ட்ஸ் பண்ண போறோம். வேலண்டைன்ஸ் டே வரப்போதுல. சோ நீங்க வந்துட்டு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ யாருக்கோ இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ யாருக்கோ இந்த மாதிரி கியூட்டான கிஃப்ட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். அண்ட் ஹூ டசன்ட் லவ் ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ்ல நம்ம காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் வாங்கி தரதோ நம்ம கியூட் ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சோ கண்டிப்பா வந்துட்டு நீங்களும் ஒரு ஹேண்ட்மேட் கிஃப்ட் செஞ்சு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுத்து ஜாலியா இருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் சீக்கிரமா உங்களுக்கு ரீச் ஆகும். Without further delay, let's get crafting. So இந்த எபிசோட் ஆஃப் ஹேண்ட்மேட் வித் லவ்ல நம்ம பண்ண போற கியூட்டான DIY கிஃப்ட் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கியூட்டான கேண்டி பேக் தான். இதுக்குள்ள இருக்கிற சாக்லேட்ஸ்குள்ள எல்லாம் சீக்ரெட் மெசேஜ் கூட இருக்குது. அண்ட் இதை எப்படி பண்றது அப்படின்ட்டு வீடியோக்குள்ள போய் பார்த்துலாம். ஸோ நம்மளோட கேண்டி பேக் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் பிங்க் கலரில் ஒரு A4 சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். அண்ட் அந்த பேப்பரை நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த சென்டரில் இருக்க பெரிய பார்ட்டிஷனில் நம்ம ஒரு ரெக்டாங்கிள் கட் அவுட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ரேண்டமான சைஸில் நீங்கள் வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து கட் அவுட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷீட் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போது இந்த ரெக்டாங்கிளோட சைஸை மெஷர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரெக்டாங்கிளோட சைஸை விட கொஞ்சம் பெருசாக நமக்கு வந்துட்டு ஒரு அசிட்டேட் ஷீட் தேவை. அசிட்டேட் ஷீட் தான் யூஸ் பண்ணணும்னு கூட இல்லை, ஏதாச்சும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த ரெக்டாங்கிள் மேலே பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ உள் சைடில் கம் தடவிட்டு நம்ம வந்து இந்த அசிட்டேட் ஷீட்டை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அசிட்டேட் ஷீட் அப்படின்றதுனால ஃபெவிகாலில் அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது. அதனால் நல்லா செக்யூர் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு கூட இன்னும் கொஞ்சம் டைட்டாக செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கேண்டி பேக்கோட டிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு சாக்லேட்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி சாக்லேட்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். உள்ளார வந்துட்டு க்யூட்டான மெசேஜோடு இருக்கிற சாக்லேட்ஸ். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் இதுக்கு வந்துட்டு ரேண்டம் கலர்ஸில் ரெக்டாங்குலர் ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் சைஸஸில் எடுத்துக்கலாம், பட் அந்த பேப்பர் வந்து ரெக்டாங்குலாக இருக்கணும், அது மட்டும்தான் வந்து க்ரைட்டீரியா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆரஞ்ச் கலர் கேண்டி ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஆரஞ்ச் கலர் ரெக்டாங்குலர் ஷீட்டில் நான் ஒரு மெசேஜ் மாதிரி எழுதிக்கிறேன். லைக் ஈட் திஸ் சாக்லேட் வென் யூர் சேட் வென் யூர் ஆங்க்ரி அந்த மாதிரி. அண்ட் அதே மாதிரி நம்ம இந்த சாக்லேட்ஸை கூட ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்மளோட கேண்டி பேக் எப்படி ஃபோல்ட் பண்ணோமோ அதே மாதிரி இந்த சாக்லேட்ஸையும் ஃபோல்ட் பண்ணி இந்த சைடில் வந்துட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், இந்த மாதிரியே நம்ம வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு எட்ஜையும் நம்ம வந்து கம் பண்ணி செக்யூர் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மெசேஜ் எழுதிட்டு நம்ம இந்த கேண்டிக்குள்ளே போட்டுடலாம். அண்ட் அடுத்தது இந்த மாதிரி காற்று உள்ளே வச்சுட்டு இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக அந்த கேண்டி ஷேப் தானாகவே எடுத்து கொடுத்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு சைடையும் நம்ம இப்படி டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த சைடை வந்துட்டு நம்ம கம் போட்டு பேஸ்ட் பண்ணோம், பட் கேண்டி ஷேப் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ சிம்பிள் தான் நம்மளோட கேண்டி செய்கிறது. அண்ட் இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கிளிட்டர் ஷீட்டில் குட்டியாக ஒரு ஹார்ட் மாதிரி கட் அவுட் பண்ணி அதை வந்துட்டு நம்மளோட கேண்டி மேலே பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆரஞ்ச் கலர் அப்படின்றதுனால பிங்க் கலர் ஹார்ட் வச்சா க்யூட்டாக இருக்கும்ட்டு நான் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கேண்டி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பட் பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி எட்ஜஸில் எல்லாத்துலேயுமே குட்டி குட்டி ட்ரையாங்கிள்ஸாக கட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்க நம்ம வாங்குகிற சாக்லேட் மாதிரியே இருக்கும். ட்ரையாங்கிள்ஸ் கட் பண்ணும்போது ரொம்ப டீப்பாக கட் பண்ணிங்க அப்படின்னா சாக்லேட் ஓப்பன் ஆயிரும். ஸோ கம் எது வரைக்கும் போட்டிருக்கோமோ அதுக்குள்ளேயே கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. அண்ட் இதே மாதிரி நம்ம மீதி கலர்ஸில் கூட கேண்டிஸ் மேக் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததான் நம்ம வந்துட்டு பர்பிள் கேண்டி தான் செய்ய போகிறோம். நம்ம அந்த கேண்டி எப்படி செஞ்சோமோ அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு பேப்பரோட 2 எட்ஜையும் செக்யூர் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு எட்ஜையும் கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
அடுத்தது இந்த மாதிரி உள்ள ஏர் ஃபில் பண்ணிவிட்டு இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா கேண்டி ஷேப் வந்துடும். அடுத்தது இன்னொரு சைடையும் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கேண்டியை ஓரமாக வச்சுட்டு நம்மளோட மெசேஜை ரெடி பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் பேப்பரில் என்னோடய மெசேஜை எழுதி எடுத்துக்கிறேன். அதே மாதிரியே நான் என்னோடய கேண்டி கவர்லேயும் ஒரு குட்டி நோட் எழுதிக்கிறேன். அடுத்ததான் நம்மளோட மெசேஜை வந்து கேண்டி கவர்க்குள்ளே போட வேண்டிய டைம். ஸோ இந்த மாதிரி குட்டியாக ரோல் பண்ணிவிட்டு கேண்டி கவர்க்குள்ளே போட்டுடலாம். அண்ட் அடுத்தது நம்மளோட கேண்டி ஷேப்பை மறுபடியும் கரெக்டாக கொண்டு வந்துட்டு கம் போட்டு பேஸ்ட் பண்ணி நம்மளோட கேண்டியை செக்யூர் பண்ணிடலாம். ஃபைனலி கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் அண்ட் எட்ஜஸையும் நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கேண்டி ரெடி ஆயிடும். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் சைஸஸில் நான் வந்துட்டு நிறைய கேண்டிஸ் மேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்மளோட கேண்டி பேக்கை ரெடி பண்ணிடலாம். நம்ம பேஸ்ட் பண்ண அசிட்டேட் ஷீட் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட கேண்டி பேக்கோட பேப்பர் எண்ட்ஸ் ரெண்டுத்தையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எப்படி நம்மளோட சாக்லேட்ஸ் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஒரு எட்ஜையும் மறுபடியும் கம் போட்டு செக்யூர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளோட கேண்டி பேக்கோட 3 சைட்ஸும் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஒரு சைடு வழியாக நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கேண்டீஸ் எல்லாத்தையுமே உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். எல்லா கேண்டீஸையும் உள்ளே போட்டதுக்கப்புறம் நம்மளோட டாப்பை க்ளோஸ் பண்ணணும். ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா அடி சைடு ஓப்பன் ஆயிரும். ஸோ கேர்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிஃப்ட் ரேப் பண்ணுற மாதிரி 2 சைட்லேயும் ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக செக்யூர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் மட்டும் கம் போட்டுட்டு எக்ஸஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சைட்ஸ்லேயும் கம் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். அடுத்தது இந்த மாதிரி நான் கேண்டீஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி என்னோடய கேண்டி பேக் மேலே எழுதிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு டூத்பிக் வச்சு ஒரு கார்னரில் குட்டியாக ஒரு ஹோல் போட்டுக்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக போடுங்க, கேண்டி பேக் வந்துட்டு கிழிஞ்சிடாமல். நம்ம எந்த இடத்துல கம் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல ஹோல் போடுங்க, அப்படி இல்லைனா கேண்டி பேக் ஓப்பன் ஆயிரும். அண்ட் அந்த ஹோல் வழியாக ஒரு குட்டி க்யூட்டான ப்ளூ கலர் உள்ளன் த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்டை டபுள் டைம் நாட் போட்டு செக்யூர் பண்ணிடலாம். அடுத்தது இந்த மாதிரி குட்டி ஹார்ட் கட் அவுட்ஸ் எடுத்து நான் என்னோடய கேண்டி பேக்கை டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அது கூடவே கேண்டி பேக்கும் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்கு அடியிலையும் குட்டி ட்ரையாங்கிள்ஸ்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போது நம்மளோட கேண்டி பேக் இப்படி தான் சூப்பர் க்யூட்டாக ரெடி ஆகிருக்கு. ஸோ இந்த எபிசோட் ஆஃப் ஹேண்ட்மேட் வித் லவ்ல இந்த கியூட்டான கேண்டி பேக் எப்படி செய்யுது அப்படின்ட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாளையிலேருந்து வர போகிற மீதி எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு மறக்காம தி மெஸ்ஸி மேஜிக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான எபிசோட் ஆஃப் ஹேண்ட்மேட் வித் லவ்வோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய்.